உடையார் பாகம் 3 129வது அத்தியாயம் தொடர்கிறது. ராஜேந்திரா, ஒரு விஷயத்தை ஆணையிட்டு நடத்துவது என்பது எல்லா நேரங்களிலும் சரிவராது. தானாக வலிய வந்து இப்பொழுது கேட்டார்களே, அதுபோல் கோயில் பணியில் என் பங்கு என்ன என்று கேட்கிற போது அந்த வேலையின் சிறப்பு பன்மடங்கு கூடும். அப்படி இல்லாது என்னை கொண்டு போய் நார்த்தாமலையில் உட்கார வைத்து ஓலைனருக்கும் எழுத்தாணியும் கொடுத்து என்னமோ செய்ய சொல்கிறார்களே என்று புலம்புகிறவர்களிடம் இந்த கோயில் பணியை கொடுத்து விட்டால் என்ன செய்வது? சவுக்கால் அடியுங்கள். வந்தியத்தேவர் குரலுக்கு பல்கடித்து கொண்டு ராஜேந்திரர் வேகமாக பேசினார். அது எளிது ராஜேந்திரா, ஆனால் இதனால் உள்நாட்டு குழப்பம்தான் வரும். இந்த குழப்பத்தை நமது பகைவர்கள் பயன்படுத்தி கொள்ள நேரும். நீங்கள் யாருக்கு பயப்படுகிறீர்கள் தந்தையே? பகைவர்களுக்கா, பார்ப்பனர்களுக்கா, அல்லது இரண்டு பேரையும் ஒரே தட்டில் இருக்க வைத்திருக்கிறீர்களா? அப்படியானால் பகைவர்களை நடத்துவது போல் நம்மூர் அந்தணர்களை நாம் நடத்தலாமா? இவ்வளவு முரட்டுத்தனமாக நாம் இதை அணுக வேண்டிய அவசியம் இல்லை. பார்ப்பனர்கள் மறுத்துவிட்டார்களா? மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்களா? என்ன, எடுத்தவுடனேயே வாள் உருவது போல் பேசுகிறாய்? இப்படி பேசுவது நல்லதல்ல ராஜேந்திரா. ஒருவேளை அந்தணர்கள் மறுத்தாலும் நான் அவர்களை வற்புறுத்த மாட்டேன். இங்குள்ள அடிமை வீரர்களையே இந்த வேலையில் ஈடுபடுத்த எனக்கு மனமில்லை. நான் என் ஊருக்கு போகிறேன் என்ற போது தலையசைத்துவிட்டு அந்தணர்களை சவுக்கால் அடிப்பேன் என்று சொல்லுவது வெறும் கொடூர புத்தி. உனக்கு அந்தணர்களை வேறு ஏதோ காரணத்தினால் பிடிக்கவில்லை என்பதால் எப்பொழுது பார்த்தாலும் சவுக்கை சொடுக்கிக் கொண்டிருக்கிறாய். இதை முதலில் நிறுத்து. சோழ தேசத்தின் அந்தணர்கள் சோழ தேசத்தின் ஒரு அங்கம். அவர்கள் இல்லாது இந்த வாழ்க்கை ஒன்றும் சோபிக்காது. சோழ தேசத்தை பகைவர்களுக்கு காட்டிக் கொடுக்கவும் இல்லை, முழுவதும் நம்மோடு நட்பு பூண்டு பல்வேறு விதங்களில் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். சோழ சேனாதிபதி பிரம்மராயர் கிருஷ்ணன் ராமனை விட விசுவாசமும் உண்மையும் உள்ளவர்கள் இந்த தேசத்தில் உண்டா? பிரம்மராயரின் விசுவாசம் உன்னிலும் உயர்ந்தது ராஜேந்திரா. நீ அலட்சியமாக இருக்கிற இடங்களில் கூட அவர் கூர்மையாக இருக்கிறார். இது நாம் மட்டுமே இருக்கிற ஒரு சபையாக இருப்பதால் உன் பேச்சு வேறு எங்கும் வெளியே போகாது. ஆனால் ஒரு பெரிய அரசவையில் இப்படி பேசிவிடாதே. அது உனக்கு இழுக்கு கொடுக்கும். அரசன் எல்லாம் அறிந்தவன் போன்றும் எல்லாம் செய்ய முடிந்தவன் போன்றும் பேசுவது அவ்வளவு புத்திசாலித்தனம் அல்ல. அவனால் எல்லாம் செய்ய முடிந்தால் என்ன செய்ய வேண்டுமென்று மற்றவரை ஆலோசிப்பது அறிவுடைமை. அந்த ஆலோசனையின் போது ஒவ்வொருவருடைய மன முதிர்ச்சி எப்படி இருக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். உள்ளுக்குள்ளே உனக்கு நிகழும் கூச்சலை நிறுத்து. அப்பொழுது வெளியே நீ போடும் கூச்சல் மட்டுப்படும். எப்போதும் போர்முனை வெறியுடன் இருக்காதே ராஜேந்திரா. ஒரு அரசன் அவ்விதம் இருப்பது தேசத்தை பாழ் செய்யும். போரில் போர்முனை வெறியுடனும் சமாதான காலத்தில் மிக மிருதுவாகவும் ஒரு அரசன் தன்னை மாற்றிக்கொள்ள பழக வேண்டும். இல்லையெனில் ஒரு மனிதன் எந்த பெண்ணை கண்டாலும் காமம் உருவது போல ஒரு அபத்தம், அசிங்கம் ஏற்பட்டுவிடும். சக்கரவர்த்தி உரத்த குரலில் பேசிக்கொண்டு போக அந்த கண்டிப்பு தோனியை பார்த்துவிட்டு வந்தியத்தேவர் கவலையானார். சதாசிவத்திற்கு குழப்பமாக இருந்தது.
தொலைவில் உள்ள அடிமை வீரர்கள் ராஜேந்திரர் பேச்சுக்கு சக்கரவர்த்தி வேகமாக பேசுவது பார்த்து சக்கரவர்த்தியின் ஆளுமைதான் சோழ தேசத்தில் முழுமையாகவும் தெளிவாகவும் இருக்கிறதென்று தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள். ஆனால் ஒரு மனிதனுக்கு இது இயல்பாக ஏற்படும். போர் முனையிலிருந்து திரும்புகிற போது தன்னை ஆசுவாசப்படுத்தி கொள்ள ஒரு அரசன் முயற்சிக்க வேண்டும். அதற்கு தான் தான தர்மங்கள், ஆடல் பாடல்கள், இது போன்ற கோவில் பணிகள். காந்தலூர் சாலையை அடித்து நொறுக்கியும் எனக்கு ஆதித்ய கரிகாலன் இறந்த வருத்தம் இதுவரை தீரவில்லை. அந்த சேர தேசத்து அந்தணர்களை தண்டித்தது போதவில்லை. சேர தேசத்தில் படையெடுத்து காந்தலூர் சாலையின் முதுகெலும்பை முறிக்காது போயிருப்பமாயின் சேர தேசத்து அரசன் பாண்டிய தேசத்தில் படையெடுத்து கபலீகரம் செய்து சோழ தேசத்திற்கு இடையறாத ஒரு வேதனையை கொடுத்து கொண்டிருப்பான். ஒரு அந்தண கலாச்சாரம் இங்கு வேகமாக பரவியிருக்கும். வேளாளர்களும் மறவர்களும் சாதாரண குடிமக்களும் மிகுந்த பாதிப்புக்கு அப்போது உள்ளாவார்கள். அந்தணர்கள் மட்டுமே வாழ தகுதியுள்ளவர்கள், மற்றவர்களெல்லாம் தொண்டு செய்ய பிறந்தவர்கள் என்கிற ஒரு மனோபாவனை சமூகத்தின் சட்டமாக போய்விடும். புத்தியில் கூர்மையான அந்தணன் வாள் எடுத்து போர் புரியவும் வந்து அதிலும் சிறந்தவனாகிவிட்டால் மற்றவர் எவருக்கும் இங்கு மதிப்பு இருக்காது. இதை உத்தேசித்துதான் காந்தலூர் சாலையை நான் பொடி பொடியாக்கினேன். இப்படி ஆளுமை செய்வதுதான் அவர்கள் திட்டமாகவும் இருந்தது. உத்தம சோழருக்கு பிரம்மராயராக இருந்த ரவிதாசன் என் எதிரே இதை முழக்கமாக பேசியதை நான் கேட்டேன். ஏன் நீங்கள் அந்தணராகவே இருக்கக்கூடாது? எதற்காக வாள் எடுத்தீர்கள்? எதற்காக போர் புரிகிறீர்கள் என்று கேட்டபோது அந்த ரவிதாசன் பெரிதாய் கொக்கரித்தான். புத்திமானே பலவான் என்று ஒரு பழமொழி உண்டு அல்லவா? அந்த புத்திமான் பலசாலியாகவும் ஆகிவிட்டால் என்ன ஆகும்? அவனே கடைசி வரை முதல்வனாகவும் முன்னோடியாகவும் இருப்பான் அல்லவா? எனவேதான் நாங்கள் பலம் பொருந்தியவர்களாகவும் ஆயுதங்களை தரித்தவர்களாகவும் யுத்தம் பழக்கப்பட்டவர்களாகவும் இருக்கின்றோம். அதே நேரம் எங்கள் கெட்டிக்காரத்தனங்களும் எங்களை சுற்றி நின்று பாதுகாக்கும். எனவே ஒப்பாரும் மிக்காரும் இல்லாமல் எங்களுடைய சமூகம் திகழும் என்றும் பேசினான். அப்போது மறவர் குலம் என்ன ஆகும் என்ற கேள்வி வந்தது. என் கேள்வியை ரவிதாசன் புரிந்து கொண்டான். அப்போது மறவர் குலம் அந்தணருக்கு கை கட்டி பணிவிடை செய்யும் என்று சொன்னான். என்னால் தாங்க முடியவில்லை. ஆனால் அப்பொழுது வாள் உருவி அந்த ரவிதாசனை எதிர்த்திருந்தால் என்னை எளிதில் வெட்டி போட்டிருப்பான். அவனுடைய எண்ணம் நிறைவேறி இருக்கும். நான் அவனை பாராட்டிவிட்டு வந்தேன். புத்திசாலி பலசாலியாக மாறுகிற போது பலசாலி புத்திசாலியாக மாற முடியாதா? அப்படியோ ஒரு வழி இருக்கிறது ரவிதாசா என்று மனதுக்குள் சொல்லிவிட்டு வந்தேன். இந்த மறவர் சமூகம், இந்த சத்திரிய சமூகம் புத்திசாலியாக மாற வேண்டும். எது புத்திசாலித்தனம் ராஜேந்திரா? கோபத்தில் வார்த்தைகளை இறைப்பதல்ல, எடுத்த உடனேயே வாள் உருவி தாக்குவது அல்ல, வெட்டி சாய்ப்பதும் அல்ல. என்னால் முடியும் என்று வீம்பாக கால் அகட்டி இடுப்பில் கை வைத்து உரத்த குரலில் முழங்குவது அல்ல. எங்கு, எப்போது, என்ன, எப்படி பேச வேண்டும் என்ற தெளிவு ஒருவனுக்கு இருக்கின்றதோ அவனே அறிவாளி. இதைவிடவும் அறிவான விஷயம், எதை எங்கே பேசக்கூடாதோ அதை அங்கே பேசாதிருப்பது. சுற்றி இத்தனை வீரர்களை வைத்துக்கொண்டு அந்தணர்களை சவுக்கால் அடிப்பேன் என்று நீ சொல்லியது எவர் காதிலாவது விழுந்திருந்து அந்த வார்த்தை சோழ தேசத்து அந்தணர் காதுக்கு போனால் சவுக்கை எடுக்கும் முன்பு உன்னை சாய்ப்பது எப்படி
என்று அவர்கள் வேகமாக திட்டமிடுவார்கள். நீ முட்டாளாக இருக்கிறாய் ராஜேந்திரா, அதனால்தான் முரடனாக இருக்கிறாய். முரட்டுத்தனம் மிகப்பெரிய பலவீனம், மூர்க்கம் அதைவிட மிகப்பெரிய பலவீனம். ராஜேந்திரர் மெல்ல தடுமாறினார். சற்று பின்னடைந்தார். தலை குனிந்தார், நிமிர்ந்தார். அவர் கண்கள் குழப்பமாக இருந்தன. அரசரை நோக்கி முன்னேறினார். நான் பேசியது தவறுதான், மன்னித்து கொள்ளுங்கள். சட்டென்று தன் நெஞ்சில் கை வைத்து மன்னிப்பு கேட்டார். வந்தியத்தேவர் நகர்ந்து அவரை அணைத்து கொண்டார். மெல்ல அவரை வேறு பக்கம் இழுத்து போய் சக்கரவர்த்தியை தலையசைத்து வாருங்கள் என்பது போல் செய்கை செய்தார். இப்பொழுது சக்கரவர்த்தியும் இளவரசரும் வந்தியத்தேவரும் மட்டுமே மெல்ல மலையை சுற்றி நடந்து போனார்கள். சதாசிவாசாரி பின்தொடர யோசித்தபோது வந்தியத்தேவன் தலை திருப்பி வேண்டாம் என்று மிக மெல்லியதாய் செய்கை செய்தார். அதை மெய்க்காவல் வீரர்கள் புரிந்து கொண்டார்கள். யாரும் பின்தொடராமல் பார்த்து கொண்டார்கள். அவர்களும் இருந்தபடி தொலைவில் விலகி மெல்ல நடந்து வந்தார்கள். சரி, இப்பொழுது இருக்கிற பிரச்சனை யார் கணக்கு எழுதுவது என்பதுதான். அந்த பிரச்சனையை சக்கரவர்த்தி நீங்கள் எப்படி தீர்க்கப் போகிறீர்கள்? அந்தணர்களை நீங்கள் எப்படி இங்கு கொண்டு வந்து கணக்கெழுத வைக்கப் போகிறீர்கள்? அந்தணர்கள் ஏதேனும் கோரிக்கைகளோடு என்னை நெருங்குவார்கள் ஆயின், அப்போது கோரிக்கை என்னவாக இருந்தாலும் சரி என்று ஏற்றுக்கொள்வது. சக்கரவர்த்தி, எனக்கு புரியவில்லை. கோரிக்கை என்னவாக இருந்தாலும் சரி என்று தலையசைக்கும்படி ஒருவர் இருக்கலாமா என்பது எனக்கு புரியவில்லை. நான் என்ன தைரியத்தில் பேசுகிறேன் தெரியுமா ராஜேந்திரா? அந்தணர்கள் ஒன்றும் அநியாயமாக கோரிக்கைகள் வைத்துவிட மாட்டார்கள். அவர்களுக்கு அதில் பயமுண்டு. அந்தணர்களுடைய பலவீனமே அவர்களில் பாதி பேர் தர்ம சிந்தனை உடையவர்கள், நியாயத்திற்கு கட்டுப்படுபவர்கள். இதனாலேயே அந்த குழு இரண்டுபட்டு பலவீனமாக இருக்கிறது. இன்னொரு குழு அதர்மத்திற்கு அஞ்சாமல் இருக்கிறது. எனக்கு புரியவில்லை. மீண்டும் நாளை 129வது அத்தியாயத்தை தொடரலாம். நன்றி, வணக்கம்.